நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் எக்ஸன் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக ஜாப் இன்ஃபர்மேஷன் மற்றும் லெக்சர்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ நாம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். அதில் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் பிளேன் வந்து ஒன் டைமென்ஷனல் சிஸ்டம் உள்ளதை ப்ரீவியஸாக நம்ம வந்து வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம வந்து 2 டைமென்ஷனல் சிஸ்டம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக 1 டைமென்ஷனல் பார்த்தோம், இப்போ 2 டைமென்ஷனல். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ ஒய் டைரக்ஷனும் ஆக்ட் ஆகிறப்ப, ரெண்டு சைட்லையும் டென்சைல் லோடு ஆக்ட் ஆகிறப்ப அந்த பிளேன் எப்படி பிஹேவ் ஆகுன்ற பேசிஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக சொல்கிறது தான். ஸோ வீடியோட இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இந்த வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பை தட் சம் ஒன் அட் லாஸ்ட்டில் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ வீடியோக்குள்ளே நம்ம இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு போகலாம். ஸோ 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம். ஸோ 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் அப்படின்றப்ப என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெக்சரில் வந்து நான் சொல்லியிருப்பேன், சிக்மா எக்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பீங்க. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, சிக்மா ஒய் என்ற ஒரு வெர்டிக்கல் டைரக்ஷன்லேயும் வரக்கூடிய லோடை பார்க்க போகிறேன். ஸோ அதாவது என்ன மீனிங்னா, இப்போ இது வந்து ஒரு பிளேனு, ஓகேவா? ஸோ இந்த பிளேனில் நான் இந்த சைடும் இழுக்கிறேன், மேலே சைடும் இழுக்கிறேன், அதாவது ஹரிசாண்டலாகவும் இழுக்கிறேன், வெர்டிக்கலாகவும் இழுக்கிறேன். ஸோ ரெண்டும் ஒரே டைமில் நடக்கிறப்ப உங்களுக்கு அதோடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் 1ன்னு எழுதியிருக்கேன், வித்தவுட் ஷியர்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ கேஸ் 1 வித்தவுட் ஷியர் அப்படின்றப்ப, ஷியர்ன்றது நான் என்ன சொல்லியிருக்கேன், பெர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் ஏரியானா அது நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, பேரலல் டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா அது ஷியர் ஸ்ட்ரெஸ். என்னன்னா, ஸோ பேரலல் டு சர்ஃபேஸ் ஏரியா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகலை. ஸோ இங்கே ஷியர் இல்லை. ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிளேனில் வந்து பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்கேயுமே இல்லை. அப்போ ஏபியும் ஷியர் பிளேன் பிரின்சிபல் பிளேன் தான், பிசியும் பிரின்சிபல் பிளேன் தான், சிடியும் பிரின்சிபல் பிளேன் தான், டிஏவும் பிரின்சிபல் பிளேன் தான். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பிரின்சிபல் பிளேன் இல்லை வந்து மினிமம் பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு என்ன கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து சிக்மா எக்ஸ் வந்து ஒரு 2 இருக்குது, சிக்மா ஒய் வந்து 1 இருக்குது. அப்போ இதில் இந்த ரெண்டுத்தில் எது பெருசோ அதுதான் மேக்ஸிமம், எது சிறுசோ அதுதான் மினிமம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கேஸில். ஸோ அந்த கேஸ்லேயே இப்போ நீங்கள் நேர, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ இந்த இடத்துல இப்படி, அதாவது ஏரியா வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வெர்டிக்கலாக எடுக்கிறீங்க, டீட்டாவே இல்லாமல் நீங்கள் வெர்டிக்கலாக பார்க்குறீங்கன்னா இந்த கேஸ் வந்து அப்ளிகபிள். ஆனால் போன இதில் நம்ம 1 டைமென்ஷனலில் ஒரு கிராஸாக ஒரு இன்க்ளைன் பிளேன் எடுத்தோம்ல, ஸோ அந்த கேஸ் நம்ம வந்து இப்போ வரலாம். ஸோ இப்போ அதே பிளேனில் நான் இன்க்ளைண்டாக நான் எடுக்கிறேன். ஸோ இன்க்ளைண்டாக எடுக்கிறப்ப எனக்கு 2 ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகிறதுனால எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு டவ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை இப்போ நான் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ இந்த டயக்ராம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்க்ளைன் பிளேனு, அதில் நான் இங்கே வந்து டீட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ சிக்மா எக்ஸ் அண்ட் டவ் வி ஆர் கெட்டிங் அண்ட் சிக்மா என் அதுவும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தேன் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ரிசால்விங் நார்மல் டு பிடி. ஸோ பிடின்றது போர்ஷன் வந்து நீங்கள் அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் கொஞ்சம் நேரம் இந்த டயக்ராம் வைக்கிறேன். ஸோ பிடின்றது போர்ஷன் இந்த லைன் தான். ஸோ பிடி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு சைட் கொண்டு வரேன். ஸோ சிக்மா என் இன்ட்டு பிடி. ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ். இப்போ சிக்மா எக்ஸு இன்ட்டு பிஏ காஸ் டீட்டா. ஸோ பிஏன்றது எந்த பொசிஷனு, ஸோ இந்த பிளேனா, ஸோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக தானே இருக்குது. ஸோ அதான் பிஏ காஸ் டீட்டா ப்ளஸ் சிக்மா ஒய். ஸோ இப்போ வந்து சிக்மா ஒய் ஏடி சைன் டீட்டா. ஸோ ஏடின்றது பாட்டம் போர்ஷன். ஸோ இங்கே வர மாதிரியே தானே இங்கே ஒரு லைன் வரும். ஸோ அதனால் ஏடி சைன் டீட்டா. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிடியை இந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ பிஏ பை பிடி, அதேமாதிரி ஏடி பை பிடி. ஸோ பிஏ பை பிடி அப்படின்றது வந்து காஸ் டீட்டாவில் என்ன ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஓரியன்டாக நீங்கள் அந்த டயக்ராம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரியும். ஸோ காஸ் டீட்டாவுடைய ஃபார்முலா என்ன, அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸா. ஸோ அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த டீட்டாக்கு அட்ஜசன்ட்டு ஹைபாட்னியூஸு. ஸோ அந்த ஃபார்முலா படி பிஏன்றது அட்ஜசண்ட்டாக, அடுத்து பிடின்றது வந்து ஹைபாட்னியூஸா. ஸோ அப்போ ஒரு காஸ் டீட்டா இன்னொன்று கிடைக்குமா, அதனால் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறா காஸ் ஸ்கொயர் டீட்டா. அதுமாதிரி சைன் டீட்டாக்கு வரப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸா. ஸோ நீங்களே பாருங்கள், ஏடி பிடி. ஸோ ஏடி வந்து இந்த பொசிஷன், ஸோ இங்கே இருக்கக்கூடிய பொசிஷன். ஸோ அது வந்து என்னது,
உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் தென் பிடின்றது இந்த பொசிஷன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஹைபோட்னியூஸ். ஸோ அப்போ ஆப்போசிட் பை ஹைபோட்னியூஸ்ன்றப்ப சைன் டீட்டாவா. ஸோ சிக்மா எக்ஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சிக்மா ஒய் சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளைங் அண்ட் டிவைடட் பை 2. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் கெட் சிக்மா எக்ஸ் பை 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சிக்மா ஒய் பை 2 சைன் ஸ்கொயர் டீட்டா. தென் நான் என்ன பண்ணுறேன், அதில் காஸ் டீட்டா இருக்குல்ல, ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா அதை மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ அதோட இன்னொரு ஃபார்மில் என்ன 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவா. ஸோ அதை மட்டும் எடுக்கிறேன். ஸோ இன்னொரு காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கும். ஸோ அதுதான் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இதே மாதிரி தான் இங்கேயும் வரும், சைன் ஸ்கொயர் டீட்டாக்கும் அதே ஃபார்மில் தான். ஸோ இந்த ரெண்டும் இப்போ சேமாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் பை 2ன்றது நான் வெளியே காமனாக எடுத்துகிறேன், ப்ளஸ் சிக்மா எக்ஸ். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த ஸ்டெப்பு. ஸோ இப்போ வந்து ஃபர்தராக அந்த ஃபார்முலா எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் பை 2 ப்ளஸ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 காஸ் 2 டீட்டா. ஸோ அட் லாஸ்ட்டில் இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஷியர் பிளைன் எப்போ, மினிமம் ஷியர் எப்போ அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் இது தெரிஞ்சுக்கணுன்ற இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஏன்னா பிரின்சிபல் பிளைன்னு சொல்கிறப்ப ஷியர் ஸ்ட்ரெஸ் 0வாக இருந்தால் தான் அது வந்து பிரின்சிபல் பிளைன். ஸோ வந்து இங்கே எப்போ வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கண்டிஷன் தான் 1 டைமென்ஷனலில் சொன்ன மாதிரி 0 and 90 டிகிரி ஆங்கிளில் வந்து பிரின்சிபல் பிளைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அப்போ தான் 0வாக ஆகும். ஸோ அந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே வந்து நம்ம நார்மல் ஸ்ட்ரெஸ் தான் இப்போ வரைக்கும் நம்ம போட்டுட்ருக்கோம். பட் ஆனால் இதுலேயும் வந்து நம்ம வந்து டீட்டா வந்து 0வாகவும் டீட்டா வந்து π/2 அதாவது 90 டிகிரிக்கும் என்ன வேல்யூ வரும்ன்றதை நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வைக்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே 2 இதுலேயும் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ cos 2 டீட்டா அப்படின்றப்ப அட் லாஸ்ட்டில் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் நோ தட். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ நம்ம டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் ரிசால்விங் பேரலல் டு பிடி. ஸோ முன்னாடி எடுத்தது பெர்பெண்டிகுலர் டு பிடி, இப்போ எடுக்கிறது பேரலல் டு பிடி. ஸோ டவ் வந்து இனிமேல் தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ டவ் தான் நம்ம வந்து இங்கே கண்டுபிடிக்கிறதால டவ் இன்ட்டு பிடின்ற பொசிஷனை நம்ம வந்து லெஃப்ட்டில் வச்சுக்கிறோம். அண்ட் தென் சிக்மா எக்ஸ் இன்ட்டு பிஏ சைன் டீட்டா மைனஸ் சிக்மா ஒய் இன்ட்டு டிஏ காஸ் டீட்டா அப்படின்றத நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். ஸோ இதே மாதிரி தான் பிடின்றதை டிவைட் பண்ணுறேன், இந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ போன வாட்டி மாதிரியே தான் ஆப்போசிட் பை ஹைபோட்னியூஸ் அட்ஜசன்ட் பை ஹைபோட்னியூஸ். ஸோ காஸ்ட் சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் அட் லாஸ்ட் எனக்கு இந்த ஃபார்முலா சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 சைன் 2 டீட்டான்றது கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே தான் நான் வந்து கரெக்டாக செக் பண்ணணும் மேக்ஸிமம் ஷியர் பிளைன் எப்போ, மினிமம் ஷியர் பிளைன் எப்போ அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான். ஸோ யூ வில் கெட் த மேக்ஸிமம் ஷியர் பிளைன் அட் டீட்டா ஈக்குவல் டு π/4. ஸோ அப்படி போடுறப்ப என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேல்யூ வரும். ஸோ சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா பை 2 சிக்மா ஒய் பை 2 அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா இதுதான். ஸோ அண்ட் தென் லாஸ்ட்டாக ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா, ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கம் அப் வித் த வேல்யூ ஆஃப் ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ அதுதான் வந்து இந்த இது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்த கேஸுன்றது வித்தவுட் ஷியர். ஓகேவா? ஸோ கேஸ் 1 வந்து வித்தவுட் ஷியர். ஸோ நவ் வி ஆர் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேஸ், தட் இஸ் வித் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் பார்த்தோம். பட் ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் நோ தட் டவ் எக்ஸ் ஒய் இந்த மாதிரி வந்து 2 ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஒவ்வொரு பிளேன்லேயும் ஒவ்வொரு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகியிருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து உங்களுக்கு சால்விங் மெத்தட் கொஞ்சம் வேரி ஆகுமா? ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ரொம்ப இன்டெப்த்தாக சொல்ல மாட்டேன், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத லைட்டாக சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா லாஸ்ட் இதுலேயே நான் இன்டெப்த்தாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஐ வில் ஷோ யூ ஹவு டு டூ திஸ். ஸோ இப்போயும் அதே மாதிரி நான் ஒரு இன்க்ளைன் பிளேன் எடுக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக இன்க்ளைன் பிளேன் எடுத்த மாதிரியே தான் இங்கே வந்து ஏபிசிடின்றதை நான் எல்எம்என்பி இப்படி நான் மாற்றிருக்கேன். ஸோ இந்த போர்ஷனில் ஒரு இன்க்ளைன் பிளேன் எடுக்கிறேன், இந்த போர்ஷனில் அதை தான் அப்படியே நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லுக்கும் எம்முக்கும் நடுவில் வந்து சிக்மா எக்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. அதே மாதிரி எம்முக்கும் என்னுக்கும் நடுவுலையும் சிக்மா ஒய் வந்து ட்ராவல் ஆகுது. அதே மாதிரி டவ் எக்ஸ் ஒய் 2 டைரெக்ஷனுமே வருது. ஸோ இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் நான் கண்டுபிடிக்கணும், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிசால்விங் நார்மல் டு
ln. ஸோ நார்மல் டு ln என்ன, பெர்பெண்டிகுலர் டு ln. ஸோ சிக்மா எக்ஸ், ஸோ சாரி சிக்மா என் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்மா என் இன்ட்டு ln அதை நான் லெஃப்ட்டில் வச்சுக்கிறேன். ஸோ மீதி டவு எக்ஸ் ஒய் வந்து உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலர், அதாவது சிக்மா எக்ஸ் வரக்கூடிய இடத்துல வந்து டவு எக்ஸ் ஒய் வந்து காஸ் டீட்டாவாக வந்து வரும். அதே மாதிரி சிக்மா ஒய் வரக்கூடிய இடத்துல அது வந்து சைன் டீட்டாவாக வரும். ஸோ அதை தான் வந்து இங்கே எலாபரேட்டாக எழுதியிருக்கேன். ஸோ சிக்மா எக்ஸ் எல்எம் காஸ் டீட்டா, ஸோ ஆப்போசிட்டில் வருது என்ன, டவு எக்ஸ் ஒய் எல்எம் சைன் டீட்டா. ஸோ இது ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு. அதே மாதிரி பாட்டமில் நம்மளுக்கு சிக்மா ஒய் ஆக்ட் ஆச்சா, ஸோ அந்த போர்ஷன் பாருங்கள், சிக்மா ஒய் எம்என் சைன் டீட்டா டவு எக்ஸ் ஒய் எம்என் காஸ் டீட்டா. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு டைம் கன்சிடர் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு டைம் கன்சிடர் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் சிக்மா எக்ஸ் காஸ் டீட்டாவாக இருக்கப்போ டவு எக்ஸ் ஒய் சைன் டீட்டாவாக இருக்கும். இந்த இடத்துல டவு எக்ஸ் ஒய் ஹரிசாண்டலாக மூவ் ஆகுதா, ஸோ அப்போ இது காஸ் டீட்டா, இது சைன் டீட்டாவாக மாறும். அதுதான் இங்கே வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதான் வந்து பேசிக்காக உங்களுக்கு இதில் தெரிய வேண்டியது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த எல்என்னை நான் டிவைடில் கொண்டு போகிறேன். ஸோ ப்ரீவியஸாக போன மாதிரியே அதே மாதிரி தான் சைன் டீட்டா ஃபார்முலா காஸ் டீட்டா ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து அந்த ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் அண்ட் தென் அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் வச்சு காஸ் டீட்டா சைன் டீட்டாவை ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம வந்து இங்கே வந்து மாற்றுறோம். ஸோ அட் லாஸ்ட் யூ வில் கம் அப் வித் த ஃபார்முலா ஆஃப் 2 டவு எக்ஸ் ஒய் சைன் டீட்டா காஸ் டீட்டா ப்ளஸ் சிக்மா எக்ஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சிக்மா ஒய் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ சிக்மா என் வந்து அட் லாஸ்ட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவு எக்ஸ் ஒய் சைன் 2 டீட்டா ப்ளஸ் சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் பை 2 ப்ளஸ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 காஸ் 2 டீட்டா அப்படின்றது அட் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றப்ப டவு இன்ட்டு எல்என். ஸோ டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் டவு அப்படின்னு சொல்லி, ரைட்டா. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த டவு வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்து சிக்மா எக்ஸ் டவு எக்ஸ் ஒய் அண்ட் தென் சிக்மா ஒய் டவு எக்ஸ் ஒய் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதே தான் ப்ரீவியஸாக நம்ம பண்ண மாதிரியே தான். ஸோ ஹரிசாண்டலில் வரப்போ காஸ் டீட்டாவும் வெர்டிக்கலில் வரப்போ சைன் டீட்டாவும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். அதே மாதிரி சைன் டீட்டா காஸ் டீட்டா ஃபார்முலா வச்சு நம்ம வந்து அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அட் லாஸ்ட் யூ வில் கம் வித் த ஃபார்முலா ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 இன்ட்டு சைன் 2 டீட்டா மைனஸ் டவு எக்ஸ் ஒய் காஸ் 2 டீட்டா அப்படின்ற டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ரெண்டுத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 1ன்றது என்ன அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓகேவா. ஈக்குவேஷன் 2ன்றது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, யூ நீட் டு நோ த வேல்யூ ஆஃப் டீட்டா. ஸோ டீட்டாவோடைய வேல்யூ உங்களுக்கு தெரியணுன்ற காரணத்தினால வி ஆர் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா. ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு சிக்மா என் இன்ட்டு டி டிவைட் பை டி டீட்டா ஸோ ஈக்குவல் டு 2 டவு எக்ஸ் ஒய் காஸ் 2 டீட்டா மைனஸ் 2 இன்ட்டு சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 சைன் 2 டீட்டா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே போகவும் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 சைன் 2 டீட்டா ஈக்குவல் டு டவு எக்ஸ் ஒய் காஸ் 2 டீட்டாவாக இருக்கும். அண்ட் தென் சைன் 2 டீட்டா பை காஸ் 2 டீட்டா ஈக்குவல் டு tan 2 டீட்டா. அண்ட் தென் இந்த ரிமைனிங் போர்ஷனை இந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா யூ வில் கம் வித் த வேல்யூ ஆஃப் திஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸில். அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இது. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் வந்து differentiate with respect to theta and then you will come up with the value of same one which we observed in the previous one. ஸோ அதே வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ திரும்பவும் வந்து ரிசால்வ் பண்ணுறோம். நம்ம வந்து திரும்ப வந்து சிக்மா என்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா கேசஸ் மாதிரி தான். ஸோ சிக்மா என் அண்ட் தென் டவ் வேல்யூ, ஸோ இந்த ரெண்டும் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் தென் டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அனதர் பிளேனுக்கு. ஸோ பை தட் நீங்கள் வந்து இதோடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த டெரிவேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது,
அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான். ஸோ இங்கேயும் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எப்போ 0 வரும் அப்படின்ற இதெல்லாம் வரும். ஸோ அதுவும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் கேஸ் 1 கேஸ் 2ன்றது எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் வருது. இப்போ கேஸ் 1 இது கேஸ் 2 ரைட்டா. ஸோ கேஸ் 1ன்றப்ப வித்தவுட் ஷியர், இது கேஸ் 2ன்றது வித் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்டிங் ஆன் அ பிளேன். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உங்கள் கொஷினில் ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே வந்து டவ் எக்ஸ் ஒய்ன்றது ஒன்று ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து வித் ஷியர் ஸ்ட்ரெஸ். இதுவே வந்து ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ்லேயே 2 விஷயம் நம்ம வந்து பார்த்தோம். இன்க்ளைன் பிளேன் ஒன்று பார்த்தோம், நார்மல் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ அப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷியர் வந்து ஆக்ட் ஆகலாம். ஆனால் இதுலேயே நீங்கள் இன்க்ளைண்டாக எடுக்கிறப்ப யூ வில் கம் அப் வித் வேல்யூ ஆஃப் டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் ரைட். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக ஏதாவது கொரிஸ் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மோர் சர்க்கிள் மெத்தடை பொறுத்து நம்ம பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.